இயக்குனர், பாடலாசிரியர். உங்களுக்கு நானே நிறைய ஃபங்க்ஷன்ல வந்து விதவிதமா இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன் சார். இருங்க சார், பதட்டத்துல எங்க இது பண்ணுன்றது தெரியல. டக்குன்னு வேற மாத்திட்டீங்களா? அதனால கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டேன் சார். சார், உங்களுடைய படத்தோட டைட்டில் மாதிரியே இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ஒரிஜினலா வந்து கனெக்ட் ஆகி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். துள்ளாத மனமும் துள்ளும் கண்டிப்பா இன்னைக்கு இந்த இடத்துல ஹீரோவுக்கு வந்து ரொம்பவே கனெக்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த துள்ளலோட தான் வந்து அவர் வந்து ஆட்டமும் வந்து கொடுத்திருக்கிறாரு. அதோட கிரியேட்டர் நீங்க நேர்ல வந்து விஷ் பண்றது எங்களுக்கு பெருமை. இன்னும் ஸ்பெஷலா இது இருக்க போகுது இயக்குனர் எழில் அவர்கள். ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. அனைவருக்கும் என் மாலை வணக்கம். ஒரு மியூசிக் ஆல்பம் அப்படின்னு சொல்லி அசோக் கூப்பிட்டுருந்தாப்புல கிரியேட்டிவிட்டியாக ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாலாஜி அப்படிங்கிறவர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ஒரு ஹீரோவாக அறிமுகமாக ஆகிறதுக்கு முன்னாடி பப்ளிக்கில் தன்னுடைய விஷயம் என்ன தான் கொண்டுட்டு போய் ஃபோட்டோவை கம்பெனி கொடுத்துட்டு வந்தால் கூட ஒரு மியூசிக் ஆல்பமாக நம்ம கொண்டுட்டு போய் அதை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும்போது அது வந்து டைரக்டர்ஸ்ட்டை போய் ரீச் ஆகுறதுங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாகவும் நல்ல விஷயமாகவும் போய் ரீச் ஆகிடும். அதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்து ஃபஸ்ட் டைமாக ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்னுடைய பாராட்டுகள். மேடையில் இருக்கும் கேமராமேன் அவர்களுக்கும், ஆர்ட் டைரக்டர் அவர்களுக்கும், பாலாஜி அவர்களுக்கும், டான்ஸ் மாஸ்டர் தினேஷ் அவர்களுக்கும், பேரரசு அவர்களுக்கும், சரண் சார் அவர்களுக்கும், செக்ரட்டரி ஆர்வி அவர்களுக்கும், இந்த பாடலின் இயக்குனர் அவர்களுக்கும், மியூசிக் டைரக்டர் பேர் தெரிஞ்சு அவங்க லிரிக் ரைட்டர் அவர்களுக்கும், எடிட்டர் அவர்களுக்கும், மற்றும் இங்கே வந்திருக்கும் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அத்தனை பேருக்கும், நாசர் சார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறதே வந்து ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயம்தான். ஏன்னா போயிட்டு எப்படி நம்ம வந்து ஒரு டைரக்டரையோ ஒரு ப்ரொடியூசரையோ அப்ரோச் பண்ணுறது, நம்மளே பண்ணிட்டா கூட ஒரு விஷயமா வந்து அதை பண்ணது வந்து ஏனோ தானோ அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் அருமையான டெக்னீஷியன் போட்டிருக்காங்க. நல்ல மியூசிக் டைரக்டர். ஃபஸ்ட்டு ஒரு மியூசிக் ஆல்பத்துக்கு ஒரு சாங்குங்க வந்து ரொம்ப முக்கியம். மியூசிக் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாட்டு நல்லா இருக்குது. ஏற்கனவே பெரிய லெவலெலாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு இப்போ கேள்விப்பட்டேன் நான். வாழ்த்துக்கள். நல்லா வர்றதுக்கு லிரிக்ஸ் ரெண்டுமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ஒரு பாடல் பண்ணிடுறோம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து சிங்கர் ஜிவி பண்ணியிருக்கிறாரு. நல்லா இருக்கும். நல்ல பாடி ஜிவி ஐக்கி பெரிய அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஒரு பாட்டாக வந்து ஹிட் பண்ணிடுறோம். அந்த பாட்டை வந்து விஷுவலாக கொண்டு வரும்போது நிறைய டெக்னீஷியனோட பங்களிப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த பாட்டு வந்து விஷுவலாக நம்ம காமிக்கும்போது அது நிறைய பேர் போய் ரீச் ஆகணும் அப்படின்னா அது ஒர்க் பண்ணுற விஷயங்கள் தான் நமக்கு வந்து அது ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதில் வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபி அப்படிங்கிறது வந்து மேஜராக ஒரு பங்கு இருக்கும். அந்த சினிமாட்டோகிராஃபி, அப்புறம் ஆர்ட் டிபார்ட்மெண்ட், அதுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயங்கள். ஸோ அது எல்லாமே வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிற அளவுக்கு இவங்க வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த ஆர்டிஸ்ட்டை வச்சு, ஏன்னா ஒரு புதுமுகமாக வர்றவர் வந்து வச்சு டான்ஸ் பண்ணி ஒரு கோரியோகிராஃப் பண்ணி அதை ஹிட் பண்ணுறதுக்கு வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அது ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் பண்ணிட்டு போகக்கூடிய தினேஷ் மாஸ்டர் போட்டாங்க அதில். ஸோ அவரும் அந்த பாலாஜியும் சேர்ந்து அந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப அழகாக அந்த மூமெண்ட்லேருந்து எல்லாமே வந்து இந்த பாடலோட வெற்றிக்கு வந்து மியூசிக் எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பாக இருக்கோ அதே மாதிரி வந்து கோரியோகிராஃபும் சினிமாட்டோகிராஃபியும் இந்த பாடலுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு பங்களிப்பாக இருக்குது இந்த படத்துக்கு. இந்த பாட்டில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய மனமார வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்திருக்க அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு வாரமாக ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. எல்லாருமே வந்து டென்ஷனில் இருக்கிறோம். ஒருத்தர் மாத்திரம் வந்து புஷ்பாவுக்கு எத்தனை எழுத்துன்னு வீடியோ போட்டுன்னு இருக்காரு. அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ. நன்றி 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 சார்.